ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஒரு மந்திரி சபையில் அரசபை நடந்துகிட்ருக்கு. மந்திரி ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிற சமயத்தில் அன்றைக்கி ஒரு மந்திரி தாமதமாக வந்தார். என்ன மந்திரியாரே, மந்திரி ஆலோசனை நடந்துகிட்ருக்கு, அரசபைக்கு தாமதமாக வந்திருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு. நான் புறப்படும் போது என் மனைவி காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு போச்சோன்னா நறுக்கி கொடுத்துட்டு வரக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு இருந்தாச்சா, மன்னிக்கணும். லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொம்பளை சொன்னா அப்படின்னு சொல்லி காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பொம்பளை பேச்சை கேட்குறன்னு வச்சா நான் இது வரைக்கும் அரசபை நடத்திட்டு இருந்தேன். அப்போ நீ தேவையில்லை, பெண் பிள்ளைகள் பேச்சை கேட்குறதுன்னா நீ வர வேண்டாம், இனிமேல் அரசபைக்கு வர வேண்டாங்க. அப்படிலாம் இல்லை ராஜா, அப்படின்னா நிரூபிங்க அப்படிங்கிறா. சரிங்கிரி ஒரு நாள் பார்த்து கல்யாணம் ஆனவர்கள்லாம் வந்துடணும், இந்த கிரவுண்டுக்கு மைதானத்துக்கு வந்துடணுங்கிறான். கல்யாணம் ஆனவெல்லாம் வலதுகை பக்கம் நிற்கணும், எல்லாரும் கல்யாணமானவங்க வந்துடுங்கிறான். வலதுகை பக்கம் திருமணம் மாணவர்கள் மனைவி சொல்லை கேட்காதவர்கள்லாம் இந்த வலதுகை பக்கம் வந்துருங்க, கேட்பவர்கள் இடதுகை பக்கம் வாங்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது எல்லா திருமணமான கணவன்மார்களும் என்ன செஞ்சாங்க, மனைவி பேச்சை கேட்பவர்கள் வரிசையில் நிற்கிறாங்க, இடதுகை பக்கம் நிற்கிறாங்க, எல்லாம் கேட்குறவங்க நிற்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், என்னடா இது எல்லாருமே மனைவி பேச்சை கேட்குறவங்க மாதிரி இருக்கானே, சார் என்ன நாடு அப்படின்னு. இப்போ வலது பைக்கில் ஒரே ஒரு பையன் மட்டும் நிற்கிறான், வாலிபன் மட்டும் நிற்கிறான். ராஜாவுக்கு இருந்தாலும் சந்தோஷம், இத்தனை பேரில் ஒத்தனாவது இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை மரியாதையோடு கூட்டு வர சொல்லுவாள். ஊரில் மேடைக்கு தகுந்த மரியாதையோட பல்லக்கூட வேண்டவே வேண்டாங்கிறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது இல்லை. சரி, வற்புறுத்தி காவலாளிகள் கூட்டு வந்து அவன் முன்னாடி நிப்பாட்டினாங்க. பரவாயில்லப்பா, இத்தனை பேரில் நீ ஒத்தந்தான் இருக்கேன்னு அவனை கையை தூக்கி பாராட்டுறதுக்காக, இப்படி கையை தூக்கி பாராட்டுறதுக்காக, ராஜா நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லு. எங்கே போனாலும் கூட்டத்தோடு நிற்காத, தனியாக நில்லுன்னா என் பொண்டாட்டி, அதனால நான் தனியாக நிற்கிறேன் ராஜா அப்படின்னா. அப்போது இவனுக்கு ச அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் ராஜாவும் என்ன செஞ்சுருப்பாருன்னா, அவங்க மனைவி ராணி சொல்லியிருப்பா, அப்படி எவனாவது ஒரு பைத்தியக்காரன் தான் இங்கே கூப்பிட்டு வாங்க பார்ப்போம், மூஞ்சிய முகரே பார்ப்போன்ருப்பான். அதனால் நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன், அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவானோ கேலி பண்ணுவானோ அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காது. மனைவி பேச்சை கேட்கலாம், குழந்தைகள் பேச்சை கேட்கலாம். குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட குரூப் டிஸ்கஷன் தான் தேவை. நம்ம குடும்பம் நல்லபடியாக நடக்கணும், இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, குழந்தைகள் படிப்புகள் சரியில்லையா, குடும்பத்தில் என்ன வேணும் ஏது வேணும், குரூப்பாக இருந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதனால்